எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ வெள்ளம் நம்மளுடைய ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெல்லிக்காய் ஊறுகாயை ஆஹா, அந்த நெல்லிக்காயோட புளிப்பும் நாங்கள் சேர்த்துருக்க மசாலாவுடைய காரமும் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ரது குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு நெல்லிக்காய், இந்த அளவு தான் இருக்கும் சைஸு. இப்போ இது வந்து நம்ம தோட்டத்திலே விளைஞ்சதுங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே இதுக்கு மசாலா பொருள்லாம் பார்த்தலாம். நான் 15 வரமிளகா இது மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படின்னாவே எந்த ஊறுகாய்னாலும் நம்ம நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஊறுகாய் தாளிச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். கூடவே நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. வாங்க ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து கடாயில் ரொம்ப தீய விட்றக்கூடாது. மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக நுணுக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் குறவரப்பு. நான் ஏற்கனவே வறுத்து நுணுக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ தான் நான் பூண்டு ஊறுகாய் போட்டேன், அதுக்காண்டி சேர்த்தே வறுத்துட்டேன். இட்லி பாத்திரத்தில் நான் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு வச்சுட்டேன். இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயெல்லாம் வச்சு வேக வச்சுக்குவோம். நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம். அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்டீமில் வேக வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் கெட்டு போகாமல் இருக்கும் நாள் பட. இப்போ நெல்லிக்காயெல்லாம் வச்சுட்டோம். இப்போ ஒரு தட்டைப்பொடி மூடிடுவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறிட்டு நம்ம அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்குவோம். இது அப்படியே ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். கட் பண்ணினா இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கொட்டையை ஃபுல்லாக எடுத்துருவோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து கொட்டையை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஒன்றா ஊற்றி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே வதக்காமல் லைட்டாக கொஞ்சம் அரைச்சிக்குவோம் பேஸ்ட்டு மாதிரி. ஏன்னா குழந்தைங்க வந்து என்ன செய்யுது, சாப்பிடாதுங்க. இப்போ இது அரைச்சிட்டோம்னா அந்த பேஸ்ட்டு மாதிரி அந்த விழுதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். அதை அரைச்சிக்குவோம் லைட்டாக. ரொம்ப இல்லாமல் லைட்டாக பல்ஸ் மூடல. இப்போ பாருங்கள், நம்ம பாதி இந்த மாதிரி அரைச்சிட்டோம் நல்லா. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டோம். கடாயை வச்சுட்டோம். கடாயை நல்லா சூடானோன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கப்புறம் நல்லா செக்கில் ஆட்டணும் நல்லெண்ணெய். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை அதோட சேர்த்துக்குவோம். நெல்லிக்காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டோம். இப்போ இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வதங்குறதுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்குவோம்.
நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டாக, அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். நம்ம உடம்பு ஹீட்டை குறைக்கும். நல்லாவே டெய்லியும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ பாருங்கள் அப்படியே ஓரங்கள்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அது கூடவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். மிளகாய், வெந்தயம், கடுகு எல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நல்லா கட்டி பெருங்காயம் நுணுக்கி வச்சுருக்கோம். அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம பெருங்காயத்தூளோட இதை அப்படியே லைட்டாக சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குவோம். இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ வெல்லம் சேர்த்துக்கும் போது ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய் பாருங்கள். இப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ரொம்பவே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே நார்மலாக நெல்லிக்காய் ஊறும்போது இந்த பீஸ் தான் நறுக்கி தான் நம்ம தாளிப்போம். பாதியை அரைச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.